ரீசெண்டா ஒரு நாள் காலேஜ் போகும்போது என்ன ஆச்சு, 100 ரூபாய் தான் என்கிட்ட இருந்தது. டிக்கெட் எடுத்தேன். 15 ரூபா தான் டிக்கெட்டு இங்கேருந்து கோயம்பேடு. மிச்சம் 85 ரூபா இறங்கும் போது வாங்கிக்கப்பா அப்படின்ட்டேன். சரின்னு நானும் வந்துட்டேன். அப்புறம் இறங்குற அவசரத்தில் 85 ரூபா வாங்க மறந்துட்டேன். எப்படி இருக்கும்? வெறுப்பாதான் இருக்கும். வீடியோ வந்து ஆக்சுவலா வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நீங்க வெறுத்திருப்பீங்கல்ல, அதேதான் இந்த சில்லறை வாங்க வெறுத்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க வெறுத்திருப்பீங்க. ஸோ என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன், அவங்க லைஃப்ல வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து தான் பார்ப்போம். ஸோ ஃபுல்லா பாருங்க. நான் எப்பயுமே நான் தான் வண்டி ஓட்டுவேன். சரி, வண்டி ஓட்டும் போது ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும், இந்த பிரேக் எல்லாம் அடிக்க மாட்டேன், அடிச்சு எடுத்துன்னு போய் நிறுத்துவேன். ஆனா ஒரு நாள் நான் பின்னாடி உட்காந்து தெரியுது என் ஃப்ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டு ஏத்துறான். எனக்கு அப்படி அந்த சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும், பின்னாடி உட்காந்துறதுனால தெரியும். ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டு ஏத்துறது எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. எனக்கு என்னன்னா, எப்பவுமே நான் பஸ்ல தான் போயிட்டு வருவேன் காலேஜுக்கு. போயிட்டு வரும்போது நின்றுனே தான் வருவேன். மோஸ்ட்லி 1.5 hour ட்ராவல் நின்றுனே தான் வருவேன். சம்டைம்ஸ்னாவும் நான் இப்படி நிற்கும் போது இங்கே உட்காந்து இருப்பாங்க, நான் இங்கே நிற்பேன், கம்பி பிடிச்சி இப்படி நிற்பேன். சில டைம் வந்து ஸ்டாப்பிங் வந்து ஏஞ்சி போயிடுவாங்க. சரி, நம்ம உட்காரலான்ட்டு உட்கார போகும்போது தான் அங்கேருந்து ஒரு ஆண்டி அங்கேருந்து பைய தூக்கி வைப்பாங்க. கரெக்டாக ஆண்டி அவனுக்குள்ள யாரோ பைய தூக்கி கரெக்டாக நான் உட்காரும் போது, தம்பி தூரத்துலேருந்து வரேன்ப்பா அப்படின்னு பார்த்தா போன ஸ்டாப்பில் தான் ஏறி இருப்பாங்க. தம்பி தூரத்துலேருந்து வரேன்ப்பா, என்ன மாதிரி பஸ்ஸில் போகிறவங்களாம் தெரியும் அந்த கஷ்டம் என்னதுன்னு. அண்ட் தென் கைஸ், என்னோட இன்சிடென்ட் என்னன்னா, அடுத்து என் ஃப்ரெண்டுக்கு இவனுக்கே நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். சரியா, நான் இவனுக்கும் சரி நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணும் போது ஆன்லைன்ல தான் இருப்பாங்க, ஆக்டிவ்னு காட்டும், வாட்ஸ்அப்லயும் ஆன்லைன்ல இருக்காங்க தான் காட்டும், ஸ்டோரி பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, ஆனா ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயமே எதுக்கு நீங்க யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. மெசேஜ் வந்தா ரிப்ளை பண்ணணும்னு இருக்கு, அது ஸ்டேட்டஸ் பார்க்க ஸ்டோரி பாக்குறீங்க, ஜஸ்ட் ரிப்ளை பண்ண என்ன ஆயிட போறான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயமே இரிட்டேட்டாவே இருக்கும். எனக்கு அடுத்து என்னதுன்னா, இப்போ ரோட்டில் நடக்கும் போது நான் படிக்கட்டு ஏறும் போது இறங்கும் போது ஸ்லோவாக நடப்பானுங்க. அதுனா சரி, நம்மளும் சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் ஸ்லோவாக நடப்போம். ஆனால் நம்மளோட அவனும் ஸ்லோவாக வந்து போயிட்டு இருப்பானுங்க. நம்ம ஸ்லோவாக நடக்கிறது அவன் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து முன்னாடி போயிடுவான். நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீடில் நடந்துக்கலாம், நம்ம ஸ்பீடில் நம்ம நடந்து போயிடுவோம். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக வந்து ஒரு கேங்கா வந்து ஒரு ஹோட்டல் போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்போம். அவன் ஒருத்தவங்க வந்து டிஃப்ரெண்டா ஆர்டர் பண்ணுவாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச நம்ம ஆர்டர் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடலான்னு ஒரு வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும், அவங்களுக்கு வராது. ஸோ என்ன பண்ணுவானுங்க, எல்லாருமே ஒட்டுமொத்தமா வந்து இந்த சாப்பாடுல கை விடும் போதோ இல்ல சாப்பாடோ ஸ்நாக்ஸோ ஏதோ ஒண்ணு அதில் கை விட்டு அவனுக்கு எடுத்து சாப்பிடும் போது நம்ம மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாம் சத்தியமா அந்த டைம்ல எல்லாம் நான் வந்து கோபமா அச்சில்லாம இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் அவனுக்கு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டேன். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நான் இருக்கானே தெரியாது. ஸோ நான் கீழே ஐடி போட்டுறேன், இந்த ஐடி. ஸோ அதில் நான் வந்து ஸ்டோரியில் வந்து கேட்டிருந்தேன், சம்திங்ஸ் யூ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதில் ஒரு சில பேர் தான் ரிப்ளை பண்ணாங்க. ஸோ என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். திருமலை பாலாஜி 7i தற்கூரி மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் லைக் புல்லட் சவுண்ட், பிகாச்சு எக்ஸெட்ரா. அதான் இந்த நீங்க பாத்திருப்பீங்க, அதான் நோட்டிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க, பிகாச்சு அந்த மாதிரி அந்த அனிமே சவுண்ட்லாம் வச்சுட்டு அதை இந்த கன் சவுண்டு, எக்ஸ்மிஸ்வி பாஸ் யூ ஹேவ் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படிலாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்க வந்து இரிட்டேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரும் அந்த அட்டாக் பண்ணி ஷேர் பண்ணிடுவாங்க. In rain days we have school leave off school but we are college now. ஸ்கூலுக்குலாம் லீவ் விடுறாங்க, காலேஜுக்கெல்லாம் மழை பெய்யும் போது லீவே விட மாட்டேன். ஆக்சுவலா அது வந்து நான் ரொம்ப நாளா அது யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன விஷயம்னா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து மழை பெஞ்சா தெரிஞ்சிருவாங்க லீவு தான் கன்ஃபார்ம், அவ்வளவுதான் வீட்டுல தான் தூங்கலாம் அப்படின்ட்டு. இந்த காலேஜ் போனதுல இருந்து மழை பெய்யறப்ப தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் லீவ் எல்லாம் கிடையாது, ஏழையாட்டு சொல்லணும் காலேஜ் தான் இப்பெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் வந்து நார்மல் டேஸ்ல காலேஜ் வைக்கிற மாதிரி மழையிலயும் காலேஜ் வைக்கிறாங்க, புயல்லையும் காலேஜ் வைக்கிறானுங்க. சின்ன விஷயம்லாம் வந்து எப்பயும் இரிட்டேட்டா இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க லைஃப்ல நடந்த நாங்களும் ஷேர் பண்ணியிருக்கோம், அவங்க லைஃப்ல நடந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு லைஃப்ல நடந்த விஷயத்த நீங்களும் கமெண்ட்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து அடுத்த வீடியோல கூட இதை பத்தி ரியாக்ட் பண்ணி பேசலாம். இன்னொன்னு சொல்ல மாட்டேன்,
இப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு, பிடிக்காமலும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ பார்ட் 2 வேணும் அப்படின்னா 1K லைக் வராதா? சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளவுதான் இருக்கா? அப்படிலாம் இல்லை, 1K லைக் போடுவாங்க. ஸோ 1K லைக் வந்தா பார்ட் 2 வீடியோ வரும். எனிதிங். வீணு சண்டைய வச்சிடுவேன். 12 மணிக்கு குளிச்சிடுவேன். தாத்தா கோமணத்துல தொச்சிடுவேன். தாத்தா சவர நானே வச்சிடுவேன். தூக்கத்துல சிரிச்சிடுவேன். காலை தானே மெச்சிடுவேன். பாத்திரம் பக்கிட்ட போட்டு வச்சிடுவேன்.